இதுதான் யானை நெருஞ்சி. இதனுடைய பேர் வந்து யானை நெருஞ்சி சொல்லுவாங்க, பெருநெருஞ்சின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இது எல்லா இடத்துலையும் சாதாரணமாக இருக்கும். மழை பெஞ்சால் அதிவேகமாக வளரும், 2-3 நாளைக்குள்ளே வேகமாக வளரும். அவ்வளோ அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதில் லேசாக மஞ்சள் பூ இருக்கும். அந்த பூ முடிஞ்சு இந்த காய் இருக்கும், அது அடியில் இருக்குங்களா. இது பெரிய பெரிய காயாகவே வரும். இது வந்து இளஞ்செடி. இதை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம், ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். அதில் போட்டு அப்படியே அலசிக்கிட்டே இருக்கணும். இப்படியே அலசிக்கிட்டு இருந்தோம்னா அதில் வந்து அப்படியே ஜெல் மாதிரி இறங்கும். அப்படியே 1 நிமிஷம் இதை வந்து இப்படியே அலசிக்கிட்டே இருக்கணும். இப்படியே அலசணுன்னா நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் கூட போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு கப்பு எடுத்துருக்குறோம், அதில் வந்து போட்டிருக்குறோம். பெரிய பாத்திரமாக பெரிய கப்பாக கூட எடுத்துக்கிட்டு நம்ம இது மாதிரி செய்யலாம். இப்போ 2-3 பேர் குடிக்கிற மாதிரி இருந்தால் இதை விட ஒரு பெரிய கொத்து எடுத்து இது மாதிரி நல்லா அலசிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஜெல் மாதிரி அந்த தண்ணி மாறிடும். தண்ணி வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து டைட் ஆகிடும். அவ்வளோதான். இதை முடிச்சதும் எடுத்து அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது எதுக்குன்னா, சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லை வந்து ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடும். ஏன்னா இது என்னுடைய அனுபவம். நான் யூரின் போகும்போது கல் கையிலே பிடிச்ச வேணாம், அதை பிங்க் கலரில் ஒரு கல் அது வந்தது. ஏன்னா ரொம்ப வலியாக இருந்து ஒரு நாள் யூரின் போகும்போது அப்படி வந்தது. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.